பேருக்கு வேலை இல்லைண்ணே. வேலை இல்லாதவங்க நிறைய பேர் வந்து ஆடு வளர்த்தா இவ்வளோ லாபம், மாடு வளர்த்தா இவ்வளோ லாபம்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துக்கினே இருக்கு. இருக்குண்ணா. அது வந்து பண்ணை வச்சு வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து லாபம் இருக்கு. அவங்க படித்தவங்க ஃபுல்லாக அதில் தான் இறங்குறாங்க. அதை மாதிரி தான் எங்களை மாதிரி படிக்காத காமுட்டா பயில ஃபுல்லாக இதில் தான். இதை மாதிரி ஊரா போய் மேய்ச்சி ஊரா மேய்க்கிறதா எங்களுடைய வேலை. அவங்க படித்தவங்கலாம் வெயிலில் வந்து நிற்க மாட்டாங்க சரியா. நாங்கள் எவ்வளோ வெயிலோ மழையாக இருந்தாலும் நாங்கள் தாங்குவோம்னா. அவங்க இப்போ நீங்கள் வந்து செத்த விட இந்த வெயிலில் நிற்பியா, மறுபடியும் காரில் போயிடுவியா, ஏறி போயிடுவியா, எவ்வளோ நேரம் நிற்பியா நீங்கள்? கொஞ்சம் நேரம் தான். அவ்வளோதான். நாங்கள் பொழுதுக்கும் வெயில் தான் நிற்கிறோம். இதே மாதிரி 2ஆம் கட்டத்தில் மழையில் வந்து அந்த மழையிலே இருட்டிலே நிற்போம். மழையிலையும் நிற்பீங்க, இதில் நிற்பீங்க. இந்த மழையில் நிற்போம். என்ன பூச்சி போட்டு இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எங்களோட தான். சரிண்ணா, நீங்கள் உங்கள் அப்பாட்டேருந்து நீங்கள் எப்போண்ணே இந்த வளர்ப்பை வந்து வாங்கிட்டீங்க? நீங்கள் நான் வந்து 10 வருஷமாக ஆடு மேய்க்கிறேன். 10வது வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன். ஆமாம், 10 வருஷமாக உங்கள் மெயின்டெனன்ஸ்லாம் இந்த ஆடு ஃபுல்லாக நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம். இதை வச்சு